2019 லோக்சபா எலெக்ஷன் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை பயங்கரமா பகிரங்கமாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எதிர்கட்சி என்னெல்லாம் தப்பு செஞ்சதோ அதெல்லாம் தற்போது நோண்டி நொங்கு எடுத்து வந்துட்டு இருக்காங்க மேடையில பேசும்போது. ஆனா இப்போ மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் பயங்கரமா பேசி வந்துட்டு இருக்காங்களாங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு அந்தர் பல்டி சமீபத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சாரத்தை தற்போது இவங்களை லேடி விஜயகாந்த் அப்படின்னு எல்லாம் பாராட்டி வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா விஜயகாந்த் மாதிரியே இவங்களும் பயங்கரமா உளறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. ஒரு பிரஸ் மீட்ல பயங்கரமா பத்திரிகையாளர்கிட்டே செம்மையா கோவப்பட்டு இருக்காங்க. நீ நிறைய கேள்வி கேட்ட, நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றது. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா விஜயகாந்த் எம்ஜிஆர் பாட்டை தான் பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சிவாஜி பாட்டை சொன்னாங்க. ஸோ இதுலயே அங்க இருந்த எல்லாமே பயங்கரமா குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்போ போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஒரு பால், கடைசி பால். ஸோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய நோ பால் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே பெல்ட்டி, அதுவும் அந்தர் பெல்ட்டி தாங்க. பாஜகவை முழுக்க முழுக்க ஆதரித்து பேசிட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதற்காக பிரதமரை வேஸ்ட், அவருடைய கட்சி வேஸ்ட் அப்படின்னா சொல்லக்கூடாது. எந்த கட்சியும் 100% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதில்லை அப்படின்னு பிரேமலதா தற்போது பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டிக்கு தான் தற்போது ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கமெண்ட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த கட்சியும் 100% அவங்க கொடுத்த விஷயத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா 10% நிறைவேற்றுவாங்க. ஆனா 1% கூட நிறைவேற்றலையே அப்படின்ட்டு முதல் கேள்வி. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் கொண்டு வந்த எல்லாமே பயங்கரமான ஃபெயிலியர் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? எல்லாத்துக்கும் மேல டிமானிட்டேஷன் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களே பேசும்போது இப்ப அதையே சரி அப்படின்ற மாதிரி நம்ம பிரேமலதா பேசி வந்துட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்துக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு அவரால் பேச முடியாது அப்படின்னு சொன்ன பிரேமலதா எதுக்காக தற்போது இந்த மாதிரி மாத்தி மாத்தி குழப்பி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்பவே கருத்தா சூப்பரா தான் பேசியிருந்தாங்க. ஆனா அஇஅதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அப்புறமா அவங்களுடைய பேச்சு முழுக்க முழுக்க அந்த கட்சியில இருக்க உறுப்பினர்கள் மாதிரியே மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. சோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.